ஸோ ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிறது மிரை படத்தோட அஃபிஷியல் டீசர் தான். இந்த படத்தில் நடிச்சிருக்கிறது தேஜா சஜ்ஜா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இருந்தால் ஸ்ரேயா சரண் கூட நடிச்சிருக்காங்க, ஜெகபதி பாபு, இன்னும் பலர், மஞ்சு மனோஜ், இவங்க எல்லாம் சேர்ந்து நடித்த ஒரு படம் தான் இந்த ஒரு திரைப்படம். ஸோ இந்த படத்தோட டீசர் இன்றைக்கி வெளியிட்டிருக்காங்க. பட் 2 days முன்னாடியாக நேற்று நினைக்கிறேன் தெலுங்கு வெர்ஷன் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஆனால் நான் அது பார்க்கணுன்னு இருந்தேன், பட் ஓகே தமிழ் வரைக்கும் வெயிட் பண்ணிடுறேன். ஸோ இன்றைக்கி மார்னிங் தான் அதை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஸ்ட்ரைட்டாக இந்த ஒரு டீசர் தான் பார்க்க போகிறேன். அண்ட் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியது கார்த்திக் கௌதம் மேனி. ஸோ இதெல்லாம் தாண்டி இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணியிருக்கிறதும் வந்து லைக் அப்டேட் பண்ணியிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். பட் இல்லை, அதை பற்றி எதுவுமே போட்டிருக்கல போல். ஸோ ஸ்ட்ரைட்டாக அந்த ஒரு டீசரை பார்த்துட்டு வந்து நம்ம பார்த்ததுக்கப்புறம் நாங்கள் பேச வேண்டிய விஷயம் டீட்டெயிலாக பேசலாம். ஸோ நீங்களும் வாங்க எங்க கூட சேர்ந்து ஜாயின் பண்ணுங்கள். ஸோ ஹியர் வி கோ. ரெடி 1 2 3 அண்ட் ஸ்டார்ட். நடக்கப் போவது மரண ஹோமம். போகிறது அசோகரின் படை. கலியுகத்தில் பிறந்த எந்த சக்தியாலையும் அதை தடுக்க முடியாது. இந்த மாதிரி கல்லால தான் ப்ரொஃபசர் சின்ன வயசுல அடிச்சாங்க. Now it's my turn! இது மகாபீர் லாமா பூமி மேல போட போற கையெழுத்து. இந்த ஆபத்தை தடுக்கிறதுக்கு வழியே இல்லை. ஸ்ரீலங்காவில் தான் ஷூட் பண்ணியிருக்காங்க. கிங் அசோக். இந்த முறை வழியே கடவுள் இல்லை, தர்மத்துக்காக போராடின தெய்வ ஆயுதம் காட்ட போகுது. அதுதான் மிராய். நீ ஒரு போராளி, ஆனா உனக்கே உன்னை யாருன்னு தெரியாத போராளி. பதில நீ வெளியே தேடாத, உள்ள தேடு. 9 books, 100 questions. One stick. Big adventure. Chinese பேன் இந்தியா மூவி போடணும். ஸோ இந்த சினிமா செப்டம்பர் 2025 டீசரே மிரள வச்சுருக்காங்க. மிராய் டைட்டில் அண்ட் கிங் அசோகா நானே எனக்கு ஸ்ட்ரைக் ஆச்சு. சம்திங் ரிலேட்டட் டு அன் ஏன்ஷியன்ட் பீரியாடிக்கல் ஃபிலிம். ஸோ ஸ்டில் என்ன ஒரு சந்தோஷம், என்ன ஒரு பெருமையான விஷயம்னா, நான் வளர்ந்த ஒரு ஊர் லைக் நம்ம ஊர் ஸ்ரீலங்கா அப்படின்னாலே ஒரு வித்தியாசமான ஒரு வைப்பு, அந்த ஒரு ஃபீல் வந்துடும். அண்ட் ஷூட்டும் அங்கே தான் எடுத்திருக்காங்க. ஸோ அந்த இடம் வந்து லைக் பல பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை, இந்தியாவில் இருக்க மக்களாக இருக்கட்டும், ஈவன் அவுட் ஆஃப் இந்தியா. ஆனால் அந்த ஊரில் வசிக்கும் என்ன சொல்கிறது, மலையக பிரதேசத்தில் இருக்க பல பேருக்கு இந்த ஒரு ஏரியா தெரியும். அண்ட் டூரிசம் ஸ்பாட்டுன்னு சொல்லலாம். ஸோ தெமோதரா அப்படின்ற ஒரு பாலம் இருக்குது. ஸோ அந்த பாலம் வந்து நான் இருக்கிற இடத்துலேருந்து லைக் ஒரு 20 kilometers சொல்லலாம். அந்த பிரிட்ஜ் வந்து ரொம்ப ஃபேமஸ்னால் டூரிசம்க்கு அதான் மெயின் ஸ்பாட். ஸோ அங்கே தான் ஷூட் எடுத்துகிட்டு இருந்தாங்க. பட் இது ஒரு கொஞ்சம் லைக் ஒரு 6-7 months முன்னாடின்னு நினைக்கிறேன். இதை பற்றி ஒரு போஸ்ட் போட்டிருந்தாங்க, யாரோ லைக் ஷேர் பண்ணியிருந்தாங்க. நான் ஏதோ சோஷியல் மீடியாவில் பார்த்தேன். அண்ட் நான் நினச்சிக்கிட்டு அது அந்த டைமில் வந்து ஒரு சிங்கள மூவி வாட் எவர் அந்த மாதிரி தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் இது வந்து இந்த மாதிரி ஒரு மூவிக்கு தான் ஷூட் எடுத்தாங்கன்றது எனக்கு தெரியாமல் போச்சு. ஈவன் இந்த ட்ரெயின் சீக்வன்ஸ் கூட நான் வந்து பார்க்குறேன். அண்ட் ஈவன் இப்போது ஸ்ரீலங்காவில் பல படங்களோட ஷூட்டிங் நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ ரொம்ப பெருமையான விஷயம். அண்டு அது எனக்கு என்னவோ தெரியலை, அந்த ஒரு விஷயம் பார்த்தோன்னே இந்த படத்துக்கான ஒரு எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்குது. பிகாஸ் அங்கே ஷூட்டிங்னால தான் எப்படி அந்த லொக்கேஷனை நமக்கு வந்து நமக்கு அது தெரியும், நம்ம பரிச்சயமான ஒரு இடம். ஆனால் பார்க்குற பொதுமக்களுக்கு அந்த மாதிரி இடம்லாம் இருக்கிறது லைக் பல பேருக்கு வியக்கத்தக்க ஒரு பிளேஸாக இருக்கும். என்ன இப்படியெல்லாம் ஊர் இருக்கா, ஸ்ரீலங்காலையும் இப்படியும் இடம் இருக்குன்றதுக்கு some films like they are setting an example. So even பராசக்தி கூட ஷூட்டிங் ஸ்ரீலங்கா எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இன்னும் பல படங்கள் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அது குறிப்பிட வேண்டிய ஒரு விஷயம். அண்ட் இந்த ட்ரெய்லர் இன்னொரு விஷயம் என்னென்னா, அந்த ஒரு என்ன சொல்கிறது, பீரியாடிக்கல் மூவின்றதை தாண்டி இது
லைக் ஒரு அந்த வெப்பன் கூட பார்த்தீங்கன்னா அவர் கையில் வச்சிருந்த அந்த சோர்டு அதுவுமே வந்து மறுபிறவி எடுத்து வந்த மாதிரி தான் அந்த ஸ்டோரி அந்த இடத்துலேயே கொண்டு வராங்க. அண்ட் அதில் வந்து நான் நினைக்கிறேன் அந்த ஹீரோ வந்து அது தேஜாவா இல்லைனா யாருன்றது சரியாக எனக்கு இது பண்ணிக்க முடியாது. பிகாஸ் என்ன இதெல்லாமே இந்த ஃபேஸ் எல்லாம் நான் இப்போ தான் பார்க்குறேன், லைக் எக்ஸப்ட் ஸ்ரேயா சரண். ஸோ ஸ்ரேயா சரண் வந்து நாங்கள் வந்து பார்த்துருப்போம், ஸ்ரேயா எல்லாரும் தெரிஞ்சிருக்காமல் இருக்காது. சிவாஜி, தோரணை, அதுக்கப்புறம் இன்னும் பல படங்கள் நமக்கு தந்த லைக் அந்த சாமி இந்த மாதிரி படம்லாம் தந்தவங்க தான் இப்படியான மூவிஸில் இப்போ நடிக்கிறாங்க. அண்ட் அவங்களுமே அவங்களோட கேரக்டரும் கூட வந்து லைக் ரொம்ப என்ன சொல்கிறது ஒரு எஸ்தட்டிக்கான ஒரு இது ஒன்று இருந்துச்சு. அது பார்க்கும்போது என்னென்னா அந்த கேரக்டர் உள்ள இறங்கி ஒரு சில விஷயங்களை பண்ணுவாங்க. அண்ட் இது வந்து ஜப்பானீஸில் கூட இந்த ஜப்பானீஸாக சைனீஸ்ன்ற தெரியாது அந்த லாங்குவேஜை கூட இதை ரிலீஸ் பண்ணுறாங்க போல். அண்ட் இன்னொரு பக்கம் அந்த கொடுக்குறாங்க ஒரு அவர் கையை கொடுக்குறாரு போல் ஒரு புக்கு ஒன்று கொடுக்குறாரு. ஸோ அந்த புக்கை கொடுக்கும்போது வர்ற அந்த சீன் ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. அது என்னமோ தெரியலை, ஆனால் விஎஃப்எக்ஸ் அந்த இதெல்லாம் கூட ரொம்ப நல்லா கிவன் லைக் ஃபைட் சீக்வன்ஸாக இருக்கட்டும் எல்லாமே பக்காவாக இருந்துச்சு. அது என்னென்னா அந்த டீசருக்கு ஏற்ற மாதிரி இல்லாமல் அது வந்து ஒரு ஸ்டோரியை வந்து நமக்கு இப்படி இருக்க போகுதுன்றதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி இந்த ஒரு இது இருந்துச்சு. அண்ட் ஜெயராம் ஆல்சோ லைக் இதில் இருக்கார். ஸோ என்னங்க இந்த படத்தோட ட்ரெயிலருக்கு வெயிட் பண்ணலாம், எதிர்பார்க்கல இப்படியான ஒரு டீசர் இருக்கும்னு நான் சத்தியமாக எதிர்பார்க்கல. பிகாஸ் நம்ம ஊர் பக்கத்துலேயே இருக்க விஷயங்களை வந்து இவ்வளோ பெரிய ஒரு மூவிக்கு அதுவும் பீரியாடிக்கல் மூவிக்கு வந்து எடுத்து காட்டாங்கன்ற போது மனசுக்கு சந்தோஷம். அதுதான், வேறு எதுவுமே எனக்கு மைண்டுக்கு வரவும் இல்லை. ஏன்னா நாங்கள் எல்லாம் கூட போயிட்டு பார்த்துருக்கோம், இவ்வளோ ஒரு 2 வாட்டி நான் கூட போயிருப்பேன். ஆனால் அந்த வேல்யூ வந்து நமக்கு புரியாததுக்குங்க இந்த மாதிரியான விஷயங்களுக்கு அந்த இடத்தோடைய வேல்யூ வந்து இட்ஸ் ஜஸ்ட் இட் கிவ்ஸ் அவே. அதுதான். அண்ட் அவ்வளோதான், பார்த்து முடிச்சிட்டோம். அண்ட் கண்டிப்பாக நம்ம ஊரில் இருக்கவங்க நம்ம மலையக மக்களாக இருக்கட்டும் ஹூஎவர் இந்த பார்க்குறீங்க லைக் இந்த ஒரு பார்க்குறீங்களா இருந்தால் கண்டிப்பாக அந்த படத்தை போய் பாருங்கள், பார்த்தா உங்களுக்கு புரியும். அண்ட் எனக்கு எப்படி என்னன்னு தெரியல, பிகாஸ் September 5th இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறாங்க இன் தியேட்டர். ஸோ இந்த படத்தோட ட்ரெய்லருக்கும் நான் வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கேன். அண்ட் மியூசிக் யார் பண்ணான்னு இதுக்கு தெரியலை, எதுவுமே ஆட் பண்ணி முன்னாடி சொன்ன மாதிரியே. ஸோ கண்டிப்பாக நம்ம ஊர் மக்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணிடுங்க, உங்கள் கருத்தையும் கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லிடுங்க. ஸோ தட்ஸ் இட், நான் வீடியோ முடிச்சுக்கிறேன். என்னோடய கருத்துக்களை சொல்லிட்டனால இதை தாண்டி உங்களுக்கும் பல கருத்துக்களும் அதை நீங்கள் பதிவிட்டீங்கன்னா எனக்கும் லைக் தெரிஞ்சுக்க ஒரு என்ன சொல்கிறது ஒரு தெரிஞ்சுக்கிட்டால் சந்தோஷமாக இருப்பேன். அவ்வளோதாங்க. ஸோ அடுத்த எந்த ஒரு வீடியோக்கு நம்ம ரியாக்ட் பண்ணணும் இல்லை இதை பற்றியாச்சும் எடுத்து பேசணும் இருந்தால் கூட நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸ் சொல்லும், கண்டிப்பாக எடுத்து நான் பண்ணுவேன். அண்ட் திஸ் இஸ் சிம்பிளி ஹரி சைனிங் ஆஃப் ஃப்ரம் ஹியர். ஸ்டே டியூன். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.